கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். ஏனென்றால் வானமும் பூமியும் அவர் படைத்தது, அண்ட சராசரங்களை அவர் படைத்திருக்கிறார். அதனால அந்த மகிமையை அவருக்கு செலுத்தணுமா? தேவன் இதெல்லாவற்றையும் செய்தார் என்று அவருக்கு மகிமை செலுத்தணும், எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமை செலுத்தணும். இரண்டாவது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக தொழுது கொள்ள போகிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். அப்ப நம்மிடத்துல ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். தேவன் நம்மை பார்க்கிறார், நாம் அவரை தொழுது கொள்ள போகிறோம். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர் என்று சொல்ல போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவருடைய வசனத்தை கேட்க போகிறோம். அப்போ நாம் பரிசுத்த அலங்காரம் நமக்கு இருக்கணும், அசுத்த அலங்காரம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மிடத்துல பார்த்துட்டு அசுத்தம்னு நினைக்க கூடாது. நம்மகிட்ட பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மிடத்துல அற்புதங்களை செய்கிற தேவன். என் அன்புக்குரியவர்களே, அப்போ மகிமையை செலுத்த வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். அவரை தொழுது கொள்ளும் போது பரிசுத்தம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அப்படி இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்கல்ல, கர்த்தர் அதில் ஒரு நன்மைகளை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே பிரயாணப்படுகிற காரியங்கள், இந்த நாளிலே வேலையிலே உள்ள எல்லா நெருக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் எங்களை சமாதானப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக, உடைய பாதுகாவல் உண்டாவதாக. சுவாமி ஆண்டவரே, நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.